அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கத்தில் நம்ம செய்யக்கூடியது முத்திரை. முத்திரையோட பெயர் மாடங்கி முத்திரை. மாடங்கினா நம்மளோட இறைவன் இருக்காங்க பார்த்தீங்களா, இறைவன் இறைவி இருக்காங்களே, அதோட அம்மன் அவங்களோட பேர் தழுவி வருது. இப்போ எப்படி ஆசனங்கள்லாம் பல சித்தர்களோட பெயர் அப்புறம் உயிரினங்களோட பெயர்கள்லாம் வச்சு அப்படியே அந்த பேரே வருதோ அது மாதிரி தான் இந்த முத்திரைக்கு இந்த மாதிரி வருது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட பலன்களை பார்த்துடலாம். முதல்ல கைகளில் அஞ்சலி முத்ரா இல்லைன்னா நமஸ்கார முத்ரா இதுதான். அப்படி நம்ம மார்புக்கு மத்தியில் இப்படி வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கைகள் எல்லாமே அப்படியே நல்லா இறுக்கமாக கோத்துக்க போகிறோம். கோத்துட்டு இந்த நடுவரல் 2 நடுவரல் மட்டுமே எடுத்து இப்படி நேராக வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சைடில் காமிக்கிறேன். இந்த ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் இப்படி சேர்ந்தாப்புல வைக்கணும் இந்த சைடில், அதே மாதிரி இந்த சைட்லையுமே சேர்த்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு நடுவரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. கைகள் நல்லா இறுக்கமாக மூடி இருக்கணும். அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாம்ஸு கீழே இந்த இடம் ஃபுல்லாக வரும். சில பேருக்கு இப்படி தூக்கி இருக்கும், இப்படி தூக்கி வைப்பாங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. அப்படி முழுமையாக அப்படி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து நம்ம வைக்கலாம். நல்லா நேராக விரல் நேராக வச்சுட்டு நம்ம மார்புக்கு மத்தியில் இப்படி வைக்க போகிறோம். இதிலே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். கண்களை மூடிக்கலாம். தளர்த்திக்கலாம். கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்மளோட உடலில் 7 சக்கரம், முக்கியமான 7 சக்கரங்கள் இருக்குது. அதாவது மூலாதார சக்கரம் அடியில் வரும், அதுக்கப்புறம் சுவாதிஸ்தானா, அதுக்கப்புறம் மணிப்பூரா, அதுக்கப்புறம் மார்பு பகுதியில் அனாஹாட்டா, தொண்டை பகுதியில் விஷுதி, அதுக்கப்புறம் 2 புருவ மத்தியில் ஆக்னி, அதுக்கப்புறம் சகசாரம். இந்த மாதிரி 7 சக்கரங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த முத்திரையை செய்யும் போது மணிப்பூர சக்கரம், அதாவது வயிற்று பகுதியில் இருக்கிறது அது அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருக்குது. சில பேருக்கு நல்லா சாப்பிட்டு அது நல்லா டைஜஷன் ஆகாது. இந்த மலச்சிக்கல் நல்லாவே போக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ரத்த ஓட்டம் எதுவுமே எல்லாமே முழுமையாக நல்லா போகும். உங்கள் உடல் முழுக்குமே ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல கிரியேட்டிவிட்டி, நல்லா நம்ம யோசிக்கக்கூடிய திறமையை நிறைய நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த முத்திரையை கண்டிப்பாக 10 நிமிடமாவது வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் செய்யும் போது ஒரு 10 நிமிடம் வச்சுக்கோங்க. அது அப்படியே ஒரு 3 டைம் நம்ம செய்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வர மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் நீங்கள் 30 நிமிஷம் வச்சாலுமே சரி. இப்போது மறுபடியும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அஞ்சலி முத்ரா வச்சுக்கோங்க. அஞ்சலி முத்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் கைகளில் நல்லா இறுக்கமாக கோத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நடுவரல் மட்டும் எடுத்து ரெண்டுமே எல்லாமே சேர்ந்தாப்புல இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலையும் இதோட கட்டை விரலோட நுனியை சேர்க்க போகிறோம். இடது பக்கமும் வலது பக்கமும் சேர்த்துட்டு இந்த விரலை நேராக வச்சுக்கோங்க. இப்படி மார்பு பகுதியில் நம்ம வைக்க போகிறோம். இப்போது ரொம்ப நேரம் என்னால் இது மாதிரி வச்சுட்டு இப்படி இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கைகள் இப்படி கீழேயும் வைக்கலாம். ஆனால் நீங்கள் மார்புக்கு மத்தியில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை பெரியவங்களுமே செய்யலாம். தாராளமாக எல்லாருமே செய்யலாம். மிடில் ஏஜ்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே இது செய்யலாம். சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரையை நம்ம டெய்லி செய்யணும். ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் இருக்காது. கண்டிப்பாக டெய்லி செஞ்சுட்டே வரணும். நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்க டைம்லலாம் நம்ம இந்த முத்திரைகள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த முத்திரை எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.